சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் 3 சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இதை மட்டும் நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது லெஃப்ட் சைடில் வந்து நிஃப்டி இருக்குது. ஓகேவா, ரைட் சைடில் பேங்க் நிஃப்டி இருக்குது. இப்போது ரெண்டுமே மார்னிங் வந்து ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. நிஃப்டி எங்கேருந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு சென்டரில் ஓப்பனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா, அண்ட் பேங்க் நிஃப்டி எங்கே ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி நிஃப்டி எப்படி சென்டரில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களோ பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கிட்ட, அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷாக இருக்குது. புல்லிஷாக இருந்ததுனால நிஃப்டி மேலே இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்காங்க. இது நிஃப்டியோடைய சினாரியோ. பேங்க் நிஃப்டியை சேம் டைம் நம்ம வாட்ச் பண்ணும் போது பேங்க் நிஃப்டி சின்னதாக அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. பட் ஸ்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை. இப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பாசிபிலிட்டி? நிஃப்டி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி, அப்போது பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்டில் வரலாம், நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்ட் வரலாம். இது ஒரு சினாரியோ. ஓகேவா, இப்போது இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபர்தராக கண்டினியூ ஆக போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் போவாங்க? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறாங்க. நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகிறாங்க. இது செகண்ட் சினாரியோ. இப்போது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிஃப்டி வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டி ஜஸ்ட் சின்ன லெவலில் உள்ள ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. இப்போது நிஃப்டி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்டில் வருவாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்ட் வருவாங்க. இது ஒரு சினாரியோ. இஃப் இன் கேஸ் நிஃப்டி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது பேங்க் நிஃப்டியும் இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. அப்போது நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்போ பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிஃப்டி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் போயிட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நிஃப்டி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணினதுனால டவுன் ட்ரெண்டில் வருவாங்க, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்டில் வருவாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.